கிறிஸ்துவுக்குள் அன்பான கர்த்தருடைய யாவரும் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே காலை வேளையிலே உங்களை வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். ஏசாயா 25:4 வாசிப்போம். கொடூரமானவர்களின் சீறல் மதிலை மோதி அடிக்கிற பெருவெள்ளத்தை போல் இருக்கையில் நீர் ஏழைக்கு பலனும் நெருக்கப்படுகிற எளியவனுக்கு திடனும் பெருவெள்ளத்துக்கு தப்பும் அடைக்கலமும் வெயிலுக்கு ஒதுங்கும் நிழலும் ஆனீர். போராட்டங்களை மாற்றும் ஜெபம். ஒவ்வொரு வாழ்க்கையிலும் பிசாசானவன் ஒரு போராட்டத்தை கொடுத்துருப்பான். வேலையில், குடும்பத்தில், அநேக இந்த உலகம் முழுசும் நீங்கள் எந்த டிவியில் பார்த்தா போராட்டம் போராட்டம் போராட்டம். இந்த போராட்டத்துக்கு முடிவு ஜெபந்தான். அருமையான பரிசுத்த வேதாங்கமத்தில் ஒரு தேவ பக்தனுள்ள மனுஷன் தானியேல் பாபிலோன் தேசத்துக்கு அவர் அடிமையாக போனார். அப்பொழுது நேபுகாத்நேச்சர் எருசலேமில் இருக்கிற எல்லா ஞானிகளும் அறிவாளிகளும் கைதியாக போடப்பட்டாங்க. தானியேல் 2:5 வாசிங்க. ராஜா கல்தேயருக்கு பிரதியுத்தரமாக, என்னிடத்திலிருந்து பிறக்கிற தீர்மானம் என்னவென்றால், நீங்கள் சொப்பனத்தையும் அதன் அர்த்தத்தையும் எனக்கு அறிவியாமற் போனால் துண்டித்து போடப்படுவீர்கள், உங்கள் வீடுகள் எருக்களங்களாக்கப்படும். இந்த உலகத்தில் கண்ட மிகப்பெரிய இந்த நேபுகாத்நேச்சருடைய வாழ்க்கையில் ராஜாவோட அவர் கண்ட சொப்பனத்துக்கும் அதோடைய விளக்கத்தையும் சொல்ல சொன்னாங்க. அப்படி சொல்லாத யாருமே வெட்டி சாய்த்திருவேன்னு சொன்னாங்க. அப்போதான் தானியேலை தேடினார்கள். தானியேல் கேட்கும்போது இந்த சொப்பனத்துக்கு, ராஜா கண்ட சொப்பனத்துக்கும் அதுக்குண்டான விளக்கத்தையும் சொல்ல முடியுமா சொல்லும்போது, அப்பொழுது தானியேல், ராஜாவே கொஞ்ச நேரம் எனக்கு அவகாசம் கொடுங்க, 1 நாள் 2 நாள், நான் தேவட்ட கேட்டு நான் சொல்லுங்கன்னு சொல்லி அவர் போய்விட்டார். என்ன நடந்தது பார்ப்போம். தானியேல் 2:23 வாசிங்க. என் பிதாக்களின் தேவனே, நீர் எனக்கு ஞானமும் வல்லமையும் கொடுத்து நாங்கள் உம்மிடத்தில் வேண்டிக் கொண்டதை இப்பொழுது எனக்கு அறிவித்து ராஜாவின் காரியத்தை எங்களுக்கு தெரிவித்தபடியினால் உம்மை துதித்து புகழுகிறேன் என்றான். அந்த ராஜாவுடைய சொப்பனத்துக்கு அதுக்குண்ட விளக்கத்தையும் தெளிவாக கொடுத்தார். இது அந்த ராஜாட்ட சொல்லப்படுது. என்ன நடந்தது பார்ப்போம். தானியேல் 2:46 வாசிங்க. அப்பொழுது ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார் முகங்குப்புற விழுந்து தானியேலை வணங்கி அவனுக்கு காணிக்கை செலுத்தவும் தூபம் காட்டவும் கட்டளையிட்டான். ஒரு கைதியா போன ஒரு மனிதனை தேவன் அந்த கைதியின் மத்தியிலே அந்த நேபுகாத்நேச்சர் தாழ விழுந்து அவர்கிட்ட தேவன் மிகுந்த உயர்வான ஒரு பட்டணத்தை அவர் கொடுத்தார் அதிகாரியாக. அன்பான கர்த்தருடைய தேவச்சனமே, உங்கள் வாழ்க்கையிலே உத்தரம், போராட்டம், ஜெபம் ஜெயமாய் மாறிவிடும். கடன் பிரச்சனை, வியாகுலம், நிந்தை, வேலையில் சமாதானம் இல்லை, வாழ்க்கையில் எல்லாரும் பேசுகிறாங்க, எல்லாத்துக்கும் முடிவு ஜெபந்தான். தானியேல் தனி மனிதனாக ஜெபித்து தேவனிடத்தில் பெற்றுக்கொண்ட, போராடி ஜெபித்து ஜெயத்தை பெற்றுக்கொண்டார். ஜெபித்து பாருங்கள், கர்த்தர் ஜெயமாய் மாற்றுவார். கண்களை மூடி நம்ம ஜெபிப்போம். ஆண்டவரே, நீங்கள் போராடும் ஒவ்வொரு போராட்டத்துக்கும் நிச்சயமாக வெற்றி உண்டு. தானியேல் எப்படி ஜெபித்து வென்றாரோ அதே போல் நீங்களும் ஜெபிங்க. தேவன் அந்த ஜெபத்துக்கு வெற்றியோடு பயணம் செய்யுங்க. யாரெல்லாம் போராடி கொண்டிருக்காங்களோ அவங்க காரியமாக ஜெயமாய் மாற உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென். ஜெபிங்க. ஜெயம் கர்த்தர். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.